பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 70 உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தராகிய கிறிஸ்து நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். தாவீது நெருக்கப்பட்ட சூழல்ல ஆண்டவர் நினைக்கும்படிக்காய் பாடுகிறார். ஒருவேளை நீங்கள் கடன் பாரங்களோடும் கண்ணீரோடும் காணப்படலாம். உங்களுக்காக இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எப்பொழுதை கேட்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து மிட்நைட்ல நள்ளிரவு வேளையில 7 விசை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். நிச்சயமாய் குறிப்பிட்ட சில தினங்களுக்கு உள்ளாக நீங்கள் பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு யூடியூப்ல ஒரு 10-12 நிமிஷம் செய்தி நான் போட்டிருக்கேன். அதை நீங்க திரும்ப எடுத்து யூடியூப்ல போய் பார்த்து அதை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கடன் பாரத்தில் நிறைய பேர் செத்து போறாங்க. அதற்கு தேவன் விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்காக நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து முழங்கால் படியிட்டு வாசியுங்கள். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாடுவார்களாக. எனக்கு தீங்கு செய்யும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோர் மாணவர். கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொன்ன தாவீதை போல சொல்லுங்க. உங்க பை காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். கடனோடு இருக்கிறீங்க, வச்சு எடுக்கிறதுக்கு காசு இல்லை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் நிச்சயமா அவன் களஞ்சியங்களை நிரப்புவார். பாட்டிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, சுருக்கு பையில காயின் போட்டு. நீங்கள் இப்படி ஒரு பை வச்சுக்கோங்க. அந்த பையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சில்லறை காசு எல்லாம் போடுங்க. போட்டும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே 5 அப்போ 2 மீன் 5000 பெருகிச்சே, நான் போட்டிருந்த சில்லறை காசெல்லாம் பெருகணும். ஒரு நாள் இந்த பை நிறைஞ்சிடும் பாருங்க. அன்னைக்கு அதை குலுக்குங்க. அப்பா இந்த பையை நிறைய பண்ணீரே உமக்கு நன்றி. இப்படியாய் உங்கள் களஞ்சியம் நிரம்பும். காசு வைக்கிற இடத்துல அப்புறமா கொண்டு இதை வைங்க. உங்கள் வீடு என்றைக்கும் வற்றாத ஜீவ வளமாக இருக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் நல்ல பிதாவே, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் பாரங்களும் மாறட்டும். வட்டி கடன்கள், வங்கி கடன்கள், நகை கடன்கள் எல்லாத்தையும் முடித்து போடுங்க. 5 அப்பா 2 மீன் 5000 பெருகட்டும். 100 மடங்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வாதம் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும். சுவாமி, உடைய அன்புள்ள கர்த்தர் இவர்களை தருகிறேன். இவர்கள் கடன் பாரங்களுக்கு நீங்களாக்கி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆமென்.